என்னை நோக்கி கூப்பிடு என்றீர். இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீர். இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஆமீன். அப்படியே நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கிருபாசனத்தை கண்டைக்கு நேராய் தைரியமாய் நாம் வரும்படிக்காக கிருபாசன தண்டையில் அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி வானத்துக்கும் பூமிக்கும் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் இருந்த பகையை முறித்து தேவன் பிதாவோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி அவருடைய சுய இரத்தத்தினாலே அவருடைய சொந்த பிள்ளைகளாக்கி நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கின நம்முடைய தெய்வத்திற்கு இந்த ஜெப வேளையில் ஆண்டவருடைய அல்லேலூயா இரக்கத்தையும் அன்பையும் அவருடைய அன்பின் ஐஸ்வர்யத்தையும் நினைத்து கர்த்தரை நாம் துதித்து மகிமைப்படுத்துவோமா? தேவன் நல்லவர். ஹalleluya ஹalleluya ஷாலி ஹெதோ நமோ நம சில ஊடபாலாதி ஹெத்தோ சரஹத்தின் ராசி கோதனா சில ஊடபாதியா சபதீரவோல ஓடி காசுல ப்ரோகமாசிதி ஹித்தோ சதஹத்தன் சிலஹாத்துனே ஷரபா. உடைய கிருபை பெரியது ஆண்டவரே, உடைய இரக்கங்கள் பெரியதப்பா. இந்த ஜெப வேளையில ஆண்டவரே உடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் உடைய மகிமை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். இந்த ஜெப வேளையில உடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. இருதயத்தின் காயத்துல ஆண்டவரை வந்திருக்கிற, இருதயத்துல பலவீனத்தோடு வந்திருக்கிற, சரீரத்தில் வியாதியோடு வந்திருக்கிற, துக்கத்தோடு ஆண்டவரை இருதயத்தில் நிறைஞ்சிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கும். ஆண்டவரே உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிற தெய்வமே, கண்ணீரை துருத்திகள் வைத்திருக்கிற தெய்வமே, இந்த ஜெப வேளையில எங்கள் கண்ணீரை துடைக்கும்படியான உடைய மகிமை கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி தேற்றி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹalleluya. ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் தியானத்திற்காக எடுக்கிற ஒரு வசனம் ஹalleluya நான் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 33வது அதிகாரம். ஆமேன். 18 நான் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாய் கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, ஆமேன், நீ என் முகத்தை காணமாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நெல்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்று. ஆமேன். ஆண்டவர் தன்னுடைய தாசனாகிய மோசேயிடத்தில் பேசின வார்த்தையை நாம் வாசித்தோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒரு இடம் இருக்கிறது. ஆமேன். என் அண்டையில் ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்திலே நீ நில் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். அந்த இடம் கன்மலை. அந்த கன்மலை என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு என்பதை வேதம் ஆமேன் ஆமேன் ஆழமாய் பதிவிடுகிறது. அல்லேலூயா. அந்த ஞான கன்மலை ஆண்டவராகிய இயேசு என்று ஆமேன் நிருபங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே பிரயாணிக்கும் பொழுது அவர்களோடு கூட கன்மலையும் கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். ஹalleluya. இந்த கன்மலை ஹalleluya ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த கன்மலைக்குள்ளாய் ஆண்டவர் தாகத்தை தீர்க்கும் ஜீவ நீரூற்றை வைத்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். அது தேவனுடைய இரக்கத்தை குறிக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, ஆமென். ஆண்டவருடைய அன்பு இவ்வளவா இருக்கிறது என்பதை கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு தன் இரு கரங்களை விரித்து கொல்கதா மலையில் கல்வாரி சிலுவையில் உனக்காகவும் எனக்காகவும் தன் கரங்களை விரித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டினாரே.
அதுதான் தேவனுடைய கிருபை. ஆமென். இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எவன் மேல் இரக்கமா இருக்க கிருபையா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க கிருபையா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இதோ ஹல்லேலூயா, தேவனுக்கு சொந்தமான தேவ ஜனங்களுக்கு வர முடியாத அந்த சுதந்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கனத்தையும் கொடுக்கும்படிக்கு ஜாதிகளுக்குள்ள கீழ்ப்படுத்தப்பட்டிருந்த புறஜாதிகளாய் இருந்த நம்மை தேடி வந்த இந்த தெய்வம் அவருடைய கிருபையின் ஈவு, அவருடைய ஐஸ்வர்யத்தின் அன்பினால் நம்மை அல்லேலூயா நேசித்து நம்முடைய அன்பினாலே நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார். ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. ஆம், இருளிலிருந்து நாம் வெளிச்சத்திற்கு வரக்கொண்டு வரப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு காலத்தில் நாம் இருளுக்குள் இருந்தோம், பாவத்தின் கசப்புக்குள்ள பாவத்தின் வஞ்சகத்தில் கட்டுப்பட்டு கிடந்தோம், பிசாசினால் பிடிபட்டு கிடந்தோம். ஆமே, நம்முடைய கண்கள் குருடாகி கிடந்தோம். ஆனால் நம்மை தேடி வந்தவர் ஆண்டவராகி இயேசு. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன். நீ உண்மையாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரின் முகத்தை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, மோசே இடத்தில் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் ஒரு இடம் இருக்கிறது மோசே, அந்த இடம் அல்லேலூயா அது கன்மலை. அந்த கன்மலையின் மேல் நீ நிற்கும் பொழுது சமாதானம் உன் வாழ்க்கையில உண்டாகும். என்னுடைய மகிமை உனக்கு வெளிப்படுத்தப்படும். அல்லேலூயா, என்னுடைய மகிமையின் கரமுனை மூடும். அந்த இடத்துல அல்லேலூயா நீ அல்லேலூயா ஆமென் அந்த இடத்துல தள்ளப்படுவது கிடையாது. அந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தை விட்டு மறைக்கப்படுவது கிடையாது. ஆமென். நீ ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்று நினைக்கிறாயா? இதோ அதற்கு ஒரு வழியை தேவன் வைத்திருக்கிறார். ஓ, தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தராய் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஆமென். தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தர் ஒருவரே, அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் ஒருவர் தான், தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தர் ஒருவர் தான், அவர் ஒருவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வழியாகத்தான் நாம் தேவனை அடைய முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இவர் தேவனுடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யமாய் இருக்கிறார், இவர் தேவனுடைய இரக்கத்தின் பரிபூரணமாய் இருக்கிறார், இவர் தேவனுடைய அன்பின் நிறைவாய் இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கடவுள் அல்லேலூயா ஒரு மனிதனிடத்தில் எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதை இதோ தன்னுடைய குமாரனாகிய இயேசுவின் வழியாக, அவர் சிலுவையின் பாடுகள் வழியாக நம்முடைய அன்பை அதை சிலுவையில் ஊற்றி நமக்காக அதை காட்டி இருக்கிறார். ஆமென். என் அண்டையில் ஒரு இடம் இருக்கிறது மோசே, அந்த இடத்திற்கு நீ வருவாயா என்று மோசேயை அழைத்ததை போல இதோ தேவ மகிமையை காண இதோ கர்த்தர் உன்னை அழைக்கிறார். தேவ பிள்ளையே, இதோ இந்த ஜெப வேளையில ஆண்டவர் ஒரு மறைவான இடத்தை உனக்காக வைத்திருக்கிறார். பிசாசானவன் உன்னை மேற்கொள்ள முடியாதபடி, சத்துருவானவனை நெருக்க முடியாதபடி, நியாயக்கேட்டின் மகன் உன்னை ஒடுக்க முடியாதபடி, ஒளிவிடங்களுக்குள்ள உன்னை வளைத்து அல்லேலூயா உன்னை அலக்களித்து, உன்னை கெடுத்து, உன்னுடைய வாழ்க்கையை ஆமென் துஷ்பிரயோகமாக்கி, உன்னுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் செய்து எல்லா இருளின் வல்லமைகளுக்கு விரோதமான ஒரு இடத்தை தேவன் வைத்திருக்கிறார். அது மகிமையுள்ள இடம், அது அற்புதமான இடம், அது சமாதானம் உள்ள இடம் என்று தேவன் சொல்லுகிறார். அந்த இடத்திற்குள்ள நாம் பிரவேசிக்க வேண்டும். அது கர்த்தருடைய கண்மலை. அந்த கண்மலை கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ளே நாம் வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கண்மலைக்கு வந்தால் மாத்திரம் போதாது தேவனுடைய பிள்ளையே, கண்மலையின் வெடிப்புக்குள்ள நீ வர வேண்டும். இந்த வெடிப்பு என்பது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய காயத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய காயத்தின் மறைவுக்குள்ள நீ வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெண்புறாவே, என் பிரியமே, அல்லேலூயா, ஆமென். கண்மலையின் வெடிப்புக்குள்ள தங்குகிற வெண்புறாவே, நீ எழுந்து வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். உன்னத பாடல்களிலே நாம் வாசிக்கிறோம், யாரை தேவன் அழைக்கிறார்? ஆமென். கண்மலையின் வெடிப்புகளுக்குள்ள மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய அந்தரங்கத்தை தேவனுடைய பரிசுத்தத்திற்கென்று விட்டுக் கொடுத்து ஆண்டவருடைய மகிமைக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அழைக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, ஆமென். மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும், உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் நெருங்க வேண்டுமா? என்னிடத்தில் சேர வேண்டுமா? என்னை காண வேண்டுமா? இதோ என்னிடத்தில் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் ஆமீன் என் கண்மலை. அந்த கண்மலைக்கு வந்தால் மாத்திரம் போதாது. கண்மலை இடத்துல அல்லேலூயா, அல்லேலூயா, நீ வந்து நின்றால் போதாது. கண்மலையின் வெடிப்புக்குள்ள ஆமீன் நீ மறைய வேண்டும். கண்மலையின் வெடிப்புக்குள்ள நீ மறைக்கப்படும் பொழுது ஒரு புதிய ஜீவன் உனக்குள் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜீவன் உனக்குள் கடந்து வருகிறது. உன்னுடைய பழைய வாழ்க்கையை தேவன் அழித்து புதிய வாழ்க்கையை கொடுக்கும்படி, பழைய மனுஷனுடைய எல்லா குணங்களை தேவன் அழித்து புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்படி தேவனை அழைக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, அந்த கண்மலை வெடிப்புக்குள்ள, அந்த மகிமையுள்ள ஸ்தலத்தில் நீ பிரவேசிக்கும்படிக்காக தேவன் விரும்புகிறார். இதோ தீவிரித்து நீ வருவாயா? ஆண்டவர் உன்னை எதிர்நோக்கி காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நெருங்க முடியாதபடி கர்த்தர் பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் உலகத்தில்
உலகத்தில் அநேக மார்க்கங்கள் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் சேர வேண்டும் என்று அல்லது ஜனங்கள் வாஞ்சித்துக் கொண்டு தங்களுடைய மார்க்கங்களை விரிவாக்கி கொண்டிருக்கும் பொழுது இயேசுவானவர் நமக்காக ஒரே ஒரு மார்க்கத்தை வைத்திருக்கிறார். அதுவே ஆமென் அவருடைய தழும்புகளுக்குள்ளாக நாம் பிழைக்கிற வழி, அவருடைய தழும்புகளின் காயங்களுக்குள்ள மறைக்கப்பட்ட ஒரு வழி. அல்லேலூயா. கிளையாத்தின் பிசின் தைலம் இல்லையோ என்று எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆம், கிளையாத்தின் பிசின் தைலம் வியாதிகளை குணப்படுத்துகிறதா இருக்கிறது. எருசலேமிலே கிளையாத்தின் பிசின் தைலம் இருதயத்தின் காயங்களை அல்லேலூயா குணமாற்றுகிறதா இருக்கிறதை போல இதோ பரலோகத்தின் அல்லேலூயா ஜீவ ஊற்றா இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிளையாத்தின் பிசின் தைலமா இருக்கிறார். அவருடைய இருதயத்தின் பாவத்தின் அல்லேலூயா வல்லமையின் அல்லேலூயா எல்லா குறைவுகளை அல்லேலூயா காயத்தை கட்டுப்படுத்தி பாவத்தின் வஞ்சனையின் வேரை தேவனுடைய இருதயத்திலிருந்து பிடுங்கி எடுத்து கர்த்தருடைய பரிசுத்தப்படுத்தி மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய வெளிச்சத்தை உனக்கு கொடுத்து கர்த்தர் தம்முடைய கிருபையினால் உன்னை மூடி தம்முடைய மகிமையின் அலங்காரத்தினால் உன்னை அலங்கரித்து அவருடைய கரத்து நிழலுக்குள் உன்னை மூடி கர்த்தருடைய பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருவாயா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் மோசே ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, இதோ உம்முடைய கிருபை அல்லேலூயா எங்களுக்கு இல்லை என்றால் நாங்கள் கடந்து போக மாட்டோம் அப்பா என்று. ஆமென். ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது தேவனுடைய பிள்ளையே. ஆமென். அவருடைய கிருபை, ஆமென், கிருபை எவன் மேல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவே ஆண்டவருடைய கிருபையா இருக்கிறார், கிருபையின் நிறைவா இருக்கிறார். கிறிஸ்து கிருபாசன தண்டையின் நிறைவா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தின் கிருபாசன தண்டையாய் தைரியமாய் அவருடைய பாதங்களுக்கு நேராய் வந்து ஓ தேவாதி தேவனுடைய மகிமையை காண்பதற்காக இதோ திரைசிலையை தேவன் இரண்டாய் நமக்காய் கிழித்து வைத்திருக்கிறார். ஆமென். திரைசிலை மேலிருந்து கீழாய் கிழிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அது கீழிருந்து மேலல்ல, மேலிருந்து கீழாய் கிழிக்கப்பட்டதினால தேவன் ஒரு கிருபையின் வாசலை தேவனுடைய கரத்தை கொண்டே கிழித்து வைத்திருக்கிறார். அந்த கிருபையின் வாசல் கிறிஸ்துவின் சரீரத்தை நம்முடைய தேவன் கிழித்ததினாலே ஒரு புதிய ஜீவ மார்க்கத்தை தேவன் நமக்கு உண்டாக்கி அந்த மகிமையின் சரீரத்தின் வழியாக ஓ அல்லேலூயா சமாதான பாதையிலே நம்முடைய இருதயங்களை நடத்தும்படிக்காக பரலோகத்தின் தேவனுடைய அநாத இரக்கத்தின் தீர்மானத்தின்படியாய் அவருடைய இரக்கத்தின் பரிபூரணத்தின் மகிமையின் படியாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்முடைய பாடுகளுக்கும் பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் எல்லா இருதயத்தின் வியாதிகளுக்கும் எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவித்து ஒரு புதிய சமாதான பாதையை நம்முடைய வாழ்க்கை ஏற்படுத்தும்படிக்காக கிறிஸ்துவை தேவன் நமக்காக ஈவாய் கொடுத்தார். அல்லேலூயா. இதோ நமக்கென்று ஒரு வழியை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். அந்த வழியிலே நாம் நடக்க இதோ கண்மலையின் வெடிப்புகளுக்குள்ள நாம் மறைக்கப்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வியாதியோடு துக்கத்தோடு சஞ்சலத்தோடு ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை என்று என்னுடைய துக்கம் மகா துக்கம் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? அல்லேலூயா. யார் என்ன என் காயங்களை ஆற்றுவார்கள், யார் என் இருதயத்தை தேற்ற முடியும் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாயோ? ஆண்டவர் இயேசு உன்னை அழைக்கிறார். இதோ அல்லேலூயா பிளர்ந்த பாறையை போல கல்வாரி சிலுவையில் பிளர்க்கப்பட்ட பாறையாய் இயேசு கிறிஸ்து உனக்காக தன் ஜீவனை உத்தரித்தது நிமித்தம் உன்னுடைய சாபத்தின் எல்லா வல்லமைகளை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எல்லா விதமான துக்கத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, எல்லா வியாதியின் விடுதலையை கர்த்தர் உனக்கு அருளும்படிக்காக கர்த்தர் இயேசுவை விசுவாசித்தால் தேவன் இயேசுவை அழைத்தால் இந்த ஜெப வேளையில் உனக்கு தெய்வீக ஆறுதலும் தெய்வீக விடுதலையும் கடந்து வரும் என்பது நிச்சயம். தேவனுடைய பிள்ளையே, பயப்படாதீங்க. அல்லேலூயா. தேவன் நிச்சயமாய் உனக்கு ஆறுதல் செய்ய அவர் உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பது இருட்டிலே அல்லேலூயா நடக்கிற ஒரு வாழ்க்கையை போல. இருட்டிலே நாம் நடந்தாலும் தகப்பனுடைய கையை பிடித்திருக்கிற ஒரு குழந்தை இருட்டை கண்டு பயப்படாத தேவனுடைய பிள்ளையே, அதே போல உன் தகப்பன் இயேசுவின் கரத்தை நீ பிடித்துக் கொண்டாயானால் உன் வாழ்க்கையில ஓ அக்கினியை போல எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட சோதனையையும் ஜெயிக்கும்படிக்காக ஒரு தைரியத்தையும் ஒரு சமாதானத்தையும் பரிசுத்த ஆவியையும் தேவன் உனக்கு தந்து உன்னை பலப்படுத்தவும் ஸ்திரப்படுத்தவும் அவர் உண்மையுள்ள தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். திகிலோடு பயத்தோடு மனக்லேசத்தோடு மனக்கலக்கத்தோடு இருக்கிற ஓ அன்பு தேவ பிள்ளையே, இந்த ஜெப வேளையில் உன் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பு. அன்பு ஆண்டவர் அல்லேலூயா உன்னை அழைக்கிறார். ஓ அல்லேலூயா. இந்த தேவனை போல நல்ல தேவன் உலகத்தில் இல்லை. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பாவம் அல்லேலூயா இரத்தம் சிவப்பா இருந்தாலும் உறைந்த பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். உன் பாவங்களை பூமியின் கடையாந்தரங்களிலே எரிந்து விடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். உன் பாவத்தை என் முதுகுக்கு பின்னால் எரிந்து விடுவேன் என்று சொன்ன இப்பேற்பட்ட நல்ல தேவனை போல வேறொரு தேவன் உலகத்தில் உண்டோ? ஆமென்.
ஹல்லேலூயா. உன் பாவத்தை நீக்கி உன் இருதயத்தின் காயத்தை குணமாக்கி அவருடைய நலமான இருதயத்தை உனக்குள் வைத்து அவருடைய பரிசுத்தத்தை உனக்கு தந்து புதிய திராட்சரசத்தை போல உன் வாழ்க்கையை அழகுள்ளதாய் மாற்றி உன்னுடைய வாழ்க்கையை தேவன் இனிமையாக்கி உன் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ஹல்லேலூயா ஆறுதல் தர விரும்புகிறார். எந்த இடத்துல விழுந்து கிடக்கிற, எந்த இடத்துல மனதுக்கத்தோடு கிடக்கிற, எந்த பாதையில விழுந்து போய் எழும்ப முடியாம இருக்கிற, கண்மலை வெடிப்புக்குள்ள ஓடிவா, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. கண்மலை வெடிப்புக்குள்ள ஓடிவா. அல்லது கண்மலையை பார்த்து பேசுறது போதும். கண்மலை வெடிப்புக்குள்ள மறைக்கப்பட ஒரு இடம் கர்த்தருடைய மகிமை உனக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. தைரியமாய் ஓடிவா, விசுவாசத்தோடு ஓடிவா. ஹல்லேலூயா. ரிபாஜால கதுரகலபோ சிக்கமாலா தியாத்துலா சருதா அந்த கடவோல கட்டுமால உடப சத்தேரியாத்துல சகுநாதா அந்தல் ஹருகோபத்துல் பாகனசுல் பிரௌடமாசி தேசனந்தனாசம் அந்தல் கிரஜாலியோ தல கிரசிக்கோ பௌடமஸ்ஸ தேசனத்ரஹாதியா அத்புன் ரோகபௌட வலாத்தினோ சந்தானாசி கோரிகாசதேசனந்த. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. வியாதியோடு கவனித்துக் கொண்டிருக்கிற, வியாதியோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கேன்சர் வியாதியினால, ஆண்டவரை முடக்கு வியாதியினால, எலும்பு வியாதியினால, நரம்பு வியாதியினால பாதிக்கப்பட்டு ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால தெய்வீக விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால தெய்வீக ஆறுதல் கடந்து வருவதாக. தேவ பிள்ளையே ஓடிவா, கண்மலைக்கு நேராக ஓடிவா. மருத்துவர்கள் சொல்லலாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி அவ்வளவுதான், பிழைக்க முடியாதுன்னு மருத்துவர்கள் சொல்லலாம், நண்பர்கள் சொல்லலாம், இனி நான் உனக்கு உதவ முடியாது, என் கைகளிலே அல்லது எல்லாம் தீர்ந்து விட்டது என்று சொல்லலாம், சொந்த பந்தங்கள் சொல்லலாம், எள்ளி நகையாடி உன்னை வீண் பேச்சுகளினால் உன்னை வெறுமையாக்கி தள்ளிவிடலாம். அல்லேலூயா. உன் வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் எழும்பி சத்ருவாய் மாறி உன்னை தனிமையாக்கி தள்ளிவிடலாம். ஆனால் இயேசு உன்னை அழைக்கிறார். அவருடைய அன்பின் கரங்களிலே உன்னை மறைத்து, அவருடைய தழும்புகளுக்குள் உன்னை மறைத்து புதிய வாழ்க்கையை கொடுக்கும்படி இயேசு உன்னை அழைக்கிறார். இன்றைக்கு உன் இருதயத்தை திறந்து ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து ஜெபி. நிச்சயமாய் ஆண்டவர் கட்டுகளை உடைத்து, உன் முகத்தடிகளை உடைத்து, உன் சிறையிருப்பை மாற்றி, உன் பலவீனங்களை எல்லாம் ஆண்டவர் ஹல்லேலூயா மாற்றி கர்த்தர் உன்னை புது பலத்தினால் இடைக்கட்டி புதிய ஒரு வழியை தேவன் உனக்கு ஆயத்தம் செய்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா மகிமையுள்ள ஒரு ஸ்தலத்தில் உன்னை பிரவேசிக்க செய்ய ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஜெபங்களுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. வாஞ்சையோடு தங்கள் இருதயங்களை மண்டையில் ஏறெடுத்திருக்கிற உடைய பிள்ளைகள் மேல் உடைய ஆறுதலையும் சகாயத்தையும் தருவீராக. உடைய நித்திய கிருபையும் அவருடைய ஆண்டவர் பரிசுத்தம் உடைய பிள்ளைகள் மேல் விளங்குவதாக. நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்கிறீர் என்று அவர்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. தேவாட்டுக்குட்டியானவர் ஹல்லேலூயா கண்மலையின் வெடிப்பா இருக்கிறவரே, உடைய தழும்புகளுக்குள் எங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். காயத்தோடு கண்ணீரோடு கட்டுகளோடு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு உடைய பரிபூர்ண விடுதலை கடந்து வரும்படி காய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.